இப்படி வந்தவர்களுக்கு வாரி வழங்கக்கூடியதான ஒரு சக்கரவர்த்தி ரகு. அதனால தானம்னு வரத்தே வால்மீகி என்ன பண்ணுவார், ரகுவை சொல்லுவார், ததௌ ராகவநந்தனா. இதை வாங்கின்னு போயிட்டார். யார் இந்த பிராமணன் அப்படின்னு சொன்னா, கஸ்மை சித், யாரோ ஒரு பிராமணன்னா. யாரோ ஒரு பிராமணன் வால்மீகி சொல்லக்கூடாது, பிரம்மா இவருக்கு சொல்லியிருக்கார். இந்த ராமாயணத்தில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கார்களோ அத்தனை பேரும் உங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருக்கார். பின்னாடி குரங்குகள்லாம் வரப்போறது பத்தியில அத்தனை பேர் குரங்குகளுடைய பேரெல்லாம் சொல்ல போறார் வால்மீகி. சம்பந்தம் இல்லாத குரங்கோட பேரெல்லாம் சொல்ல போறார். அப்படி சொன்னவர் ராமாயணத்தில் முக்கியமான ஒரு ஒரு கேரக்டர் வரத்தே அதை தெரியலன்னு சொல்லலாமா? ஏன் சொன்னார்னா அதில் ஒரு ரகசியம் இருக்கிறதுனால சொல்லாதது மாதிரி சொல்லிவிட்டார் அவர். கஸ்மை சித் அப்படின்னா யாரோ ஒரு பிராமணன் அர்த்தம். வேத வார்த்தையில ஒரு இடத்துல இந்த பதம் வருது, ஆத்மதா பலதா யஸ்ய விஸ்வமுபாசதே பிரசிஷை யஸ்ய தேவாஹ யஸ்ய சாயாமிருதை யஸ்ய மிருத்யுஹு கஸ்மை தேவாய ஹவிஷா விதேமா அப்படிங்கிறதுக்கு வித்யாரண்யாருடைய பாஷ்யம் கஸ்மை தேவாய ஹரயே நாராயணாயா. அவ்வளவு தூரம் வேண்டாம். விஷ்ணு சஹஸ்ர நாமத்தில் கஸ்மைன்னு ஒரு பேர் இருக்கா இல்லையா? கஸ்மை நமஹான்னே வரும் அர்ச்சனையில். அதுவே விஷ்ணுவை குறிக்கிற வார்த்தை தான். அதனால வந்தது பெருமாளே தான் வந்தார். இது மாதிரி காரியங்கள் பண்ணும்போது பெருமாளே வருவார். எங்கள் தாத்தா இந்த ஊரில் வாஜபேயம்னு பண்ணினார் வடகுடியில். இன்னைக்கு ஒரு காரியம் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. வடகுடியில் அந்த ஊரே எப்படின்னா, அந்த ரோடு இருக்குது பாருங்க, எங்கள் தாத்தாவே சொல்லுவார், இன்றைக்குமே பஸ்ஸு கிடையாது. இப்போ நான் ஊருக்கு கதைக்கு வந்துட்டு போகிறேனே, அந்த ஊருக்கு பஸ் எல்லாம் கிடையாது. ஒரு குக்கிராமம். இப்போ ரோடு போட்டிருக்கா, ஒரு காலத்தில் ரோடெல்லாம் கிடையாது. மழையெல்லாம் பேஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முனையில் ரோடு இறங்குறதவே இப்படி காலை வச்சுட்டோம்னா சர்ன்னு அப்படி வைக்கின்னு வந்து ஆற்று வாசலில் ஏறும். அப்படி அப்படி வைக்கின்னு வந்து ஸ்கேட்டிங் மாதிரி ஆற்று வாசலில் ஏறலாம். பைக்கெல்லாம் எங்கேயோ போகும், இங்கே இழுத்தா அங்கே போகும், அங்கே இழுத்தா அங்கே போகும். எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் நாங்கள். எங்கள் காலத்தில், எங்கள் தாத்தா காலத்தில் இன்னும் கஷ்டப்பட்டிருக்கான். 15 நாள் யாகம். இந்த மாதிரி பாக்கெட் பால்லாம் கிடையாது, சொல்லி வச்சு தான் பால் வாங்கணும். வண்டி வராது. ரோட்டில், இந்த தார் ரோட்லேருந்து தூக்கின்னு தான் வரணும் எல்லாரும். தலைமையில் சாமானு, வண்டியில் உலையில் மாடு இழுக்க முடியாது. இது மாதிரி கஷ்டங்கள்லாம் அது மாதிரி உள்ள ஒரு கிராமம் அது. அதுக்கு தாத்தாவே சொல்லுவார், ராவணனை முட்டா பயம்பெறவர். அவன் கொண்டு போய் லங்கையில் வச்சா ஆஞ்சநேயர் கண்டுபிடிச்சார். எங்கள் வடகுடியில் வச்சிருந்தா ஆஞ்சநேயரால் கண்டுபிடிச்சிக்கவே முடியாது. அவரால் வரவே முடியாது. அது மாதிரி ஒரு ஊர் அது அப்படிம்ப. அந்த ஊரில் யாகம் பண்ணுறார் எங்கள் தாத்தா. நடந்த கதை. 15 நாள் இதே மாதிரி ஒரு யாகம், வாஜபேயம்னு பேர். யாகங்கள்லாம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பி போயாச்சு. சாயங்காலம் 6 மணி இருக்கும். ஒரு பிராமணர் வரார். வந்தால் அந்த உடையாளூரில் சங்கரன்னு ஒருத்தர் இருந்தார், சமையல் பண்ணுறவர். இந்த ராஜகோபாலன் இவெல்லாம், வெங்கட்ராமன் ராஜகோபாலெல்லாம் இருந்தால் பார்த்தா உடையாளூரில் சங்கரன் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அவள் குரூப் தான் உடையாளூர்காராக தான் நம்ம அதில் சமைப்பா போதும். அந்த சங்கரன் தான் சமைச்சவர். அங்கே வந்தார். சாப்பாடெல்லாம் இருக்கான்னார். எல்லாம் அலம்பி விட்டாச்சு. அலம்பி விட்டு பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி கவுத்தாச்சு. அடுப்பெல்லாம் மூடியாச்சு. எல்லாருமே சொல்லின்னு கிளம்பியாச்சு. மிஞ்சினத்தில் சாப்பாடெல்லாம் வேலை செய்கிறவாளுக்கெல்லாம் கொடுத்துட்டா. பாயசம் மட்டும் ஒரு 3 பக்கெட்டு மிச்சம் இருந்திருக்கு. அவரை கூப்பிட்டோடனே அவர்கிட்ட சொன்னார், தாத்தா சொல்லியிருக்கா முன்னாடியே, சாப்பாடு போடுறதே ஜாக்கிரதையாக போடு, ஏமாந்து போயிடாத, ஒருத்தர் வந்தாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. அது சங்கரனுக்கு தெரியும். கடைசியில் அவர் வந்து சாப்பாடு இருக்கான்னு கேட்டவுடனே, மாமா பாயசம் தான் இருக்குது, சாப்பிட்றேலான்னா. கொண்டான்னா. வாளியை கொண்டு வந்து கரண்டியை விட்டு டம்ளரை கொடுத்து இருன்னார். அந்த டம்ளரை கீழே வையினார், கரண்டியை கீழே வையினார். அந்த தூக்குச்சட்டி மாதிரி இருக்கும் அந்த காலத்தில். அப்படியே எடுத்து வாயில் விட்டுண்டா. இன்னும் இருக்கான்னு கேட்டார். இருக்குன்னு டாவும் இருக்குன்னா இன்னும் 2 தூக்குச்சட்டி அதையும் கொண்டு கொடுத்தா. அதையும் வாயில் விட்டுண்டார். இன்னும் இருக்கான்னா. எனக்கு பயந்து போயிடுச்சு. ஏன்னா ஒரு மனுஷனால அப்படி குடிக்க முடியாது.
சமையல் 2 சமையல் நடக்கும் அந்த காலத்தில். இது பொது சமையல், மடி சமையல்னு ஒன்று உண்டு. மடி சமையல் ஏதாவது இருக்கான்னு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே ஓடி வந்தார். ஓடி வந்துட்டு எங்கள் தாத்தாட்ட வந்து சொல்கிறார், இது மாதிரி சாப்பிட்றார் ஒருத்தர் அப்படின்னு. உடனே எங்கள் தாத்தாவும் அவரோடு ஓடி வந்து பார்த்தா அந்த பிராமணரை காணும். வடகுடியில் எங்கள்கிட்ட சொல்லாமல் நீங்கள் வெளியில் போக முடியாது. நாங்கள் கொண்டு விட்டாதான் நீங்கள் வெளியில். எல்லாருமே வரவா, எல்லாருமே கல்யாணம் கார்த்திகை வந்துட்டு அப்பா என்னை கொண்டு வெளியில் விடுறா அப்படின்னு எங்கள்கிட்ட தான் கேட்பா. அது மாதிரி ஊர் அது. நாங்கள் கொண்டு விட்டாதான் நீங்கள் வெளியிலேயே போகலாம். எங்கள்கிட்ட தெரிஞ்சுக்காம சொல்லிக்காமல் வெளியில் போக முடியாது. அது மாதிரி ஒரு கிராமம் அது. அதில் எங்கே போனார்னே தெரியல அப்படின்னு சொன்னால் வந்தது யாருன்னா எங்கள் தாத்தா அழுதார். சாஸ்தான் தான் எங்கள் குலதெய்வம். அது பாயசான்னா பிரியாயே நமஹா அப்படின்னு சொல்லுவோம். ஐயப்பன், ஐயப்பன் தான் எங்களுக்கு குலதெய்வம். இங்கே இருக்குது திரியம்பகபுரம்னு பேர். உங்களை தான் கேட்டேன், சுவாமியை காணுமேன்னு கேட்டேன். கதை ஆரம்பிக்கிறது எதுக்குன்னா பகவான் எந்த ரூபத்திலையும் வருவன். இப்படி இந்த நம்பிக்கை தான் நம்ம மதத்தில் அடிப்படை. நம்பிக்கை தான். நீ எப்படி வேணாலும் சாப்பாடு போடு, அந்த சாப்பாடு வேஸ்ட்டாக போகிறதில்ல. இந்த எண்ணத்தோடு போட்டால் உனக்கு என்ன நஷ்டம்? சனிக்கிழமை அன்னைக்கு வந்தால் வெங்கடாஜலபதி மாதிரி வந்திருக்கேன்னு நினச்சின்னு சாப்பாடு போடுவாள். செவ்வாய்க்கிழமை வந்தால் சுவாமிநாத சுவாமி மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போடுவார்கள். எண்ணத்தில் என்ன பாவம்? பாவம் எத்பாவம் தத்பவதி. பகவானா நினைச்சுட்டே கொடுக்க. இது கடகம்னு பேரா. வாங்கின்னு போனவன் யாரோ ஒரு பிராமணன் நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே பகவான் கடக லக்னத்தில் வந்து பிறக்க போகிறான். இதெல்லாம் முடிஞ்சு பாயசத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இவர்கள்லாம் கிளம்பி அயோத்திக்கு வரார்கள். நிர்வத்தே துக்ரதௌ தஸ்மின் ஹயமேதே மகாத்மனஹ பிரதிகிருஹ்ய சுராபாகான் பிரதிஜக்முரு யதாகதம் சமாப்த தீக்ஷா நியமஹ பத்னி கண சமன்விதஹ பிரவிவேஷ புரீம் ராஜா சபிருத்ய பலவாஹனஹ யதார்ஹம் பூஜிதாஸ்தேன ராஜா வை பிருத்திவீஸ்வராः முதிதாः பிரயுர்தேசான் பிரணம்ய முனிபுங்கவம். ததோஷ்சத்வாதசே மாததோ யஜ்ஞே சமாப்தே து ऋतूनां षट्समत्ययुः ततश्चद्वादशे मासे चैत्रे नवमिके तिथौ नक्षत्रे अदिति दैवत्ये स्वोच्च संस्थेषु पंचसु ग्रहेषु कर्कटे लग्ने वाक्पदा विन्दुना सह. ராமாயண அவதார கட்டத்தை சொல்றார். யாகங்கள்லாம் முடிஞ்சு 12வது மாசம் இந்த சித்திரை வசந்தத்தில் யாகம் பண்ணியிருக்கான். அடுத்த சைத்திரம், சைத்திரம்னு ஒன்று, சித்திரைன்னு ஒன்று. இந்த மாச கணக்கு இருக்கு பத்தியில. நமக்கெல்லாம் வந்து தமிழ் மாதம் 1ஆம் தேதிங்கிற போனோம். அதை எதை வச்சுன்னு சொல்கிறோம் நாம் என்ன? இந்த சூரியன் இருக்கார் பாருங்க, 360 டிகிரியில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம்னு ஒவ்வொரு ராசி மண்டலம் இருக்கு. அதில் 30 டிகிரி மேஷத்தில் வந்த உடனே மேஷ ரவி அப்படின்னு போட்டிருக்கும். சித்திரை 1 அப்படின்னு அர்த்தம். இதே வட இந்தியா சில இடங்கள் எல்லாம் பார்த்தேன்னா பங்குடி மாதம் அம்மாவாசை ஆன உடனேவே அவளுக்கு சைத்திரம் வந்துடும். இப்பயே நம்ம ஆடி மாசத்துல மார்கழி மாசத்துலலாம் நார்த் இந்தியாவில் கல்யாணம் பண்ணுவா. நம்ம ஆடி மாதம் மார்கழி மாதத்துலலாம் நாம் கல்யாணம் பண்ண மாட்டோம். வட இந்தியாவில் கல்யாணம் பண்ணுவார்கள். எடுத்து பார்த்தோம்னா அந்த அமாவாசைக்கு அப்புறம் உள்ளதாக இருக்கும். அது அதுக்கு சைத்திரம்னு பேர், வைசாக்கம்னு பேர். சித்திரை வேற, சைத்திரம் வேற. அதனால தான் ராமநவமி எடுத்தோம்னா ஒரு வருஷம் பங்குனி மாதம் வரும், ஒரு வருஷம் சித்திரை மாதம் வரும். அந்த அமாவாசைக்கு அப்புறம் வரணும், அதான் கணக்கு. அது அமாவாசைக்கு அப்புறம் வர நவமி பங்குனி மாசத்துல, அது பங்குனி மாசத்துக்குள்ளேயே வந்துடுதுன்னா பங்குனி ஆயிடும். பங்குனி மாச கடைசியில் அமாவாசை வந்ததுன்னா சித்திரை மாசமா போயிடும். அது இந்த கணக்கில் தான் வரும். பாயசஞ்சாவட்டத்திலேருந்து 12வது மாசம் பகவான் வந்து பிறக்கிறான். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு மனித குழந்தைக்கு கர்ப்ப காலம்ங்கிறது 10 மாசமா 12 மாசமா? 12 மாசம்.
அம்மாட்ட தான் 10 மாசம், அப்பாட்ட 2 மாசம். அப்பாட்ட 2 மாசம், அம்மாட்ட 10 மாசம், சேர்த்து 12 மாசம் தான். அதனாலதான் கர்ப்பத்தை ஒரு வயசா நம்ம சாஸ்திரம் சொல்றது. கர்ப்பாஷ்டமேஷு பிராமணம் உபநயீதா கர்ப்பைகாதசேஷு ராஜன்யம் கர்ப்பத்வாதசேஷு வைசியம். பிராமணனுக்கு எப்ப பூணல் போடணும் அப்படிங்கிற கேள்வி வரது கர்ப்பாஷ்டமத்துல போடணும். கர்ப்பாஷ்டமம்னா 8 இல்ல 7ன்னு அர்த்தம். கர்ப்பத்தை ஒரு வயசா சேர்த்து, இந்த கர்ப்பத்தை ஒரு வயசா சேர்க்கறது நம்ம சாஸ்திரம் சொன்னதுதான். உலகத்திலேயே கர்ப்பத்தை ஒரு வயசா சேர்த்து ரேஷன் கார்டில் குறிக்கிற நாடு ஒன்று உண்டு, தெரியுமா உங்களுக்குலாம்? சைனா. சைனால கர்ப்பத்தை ஒரு வயசா சேர்த்துருவாவா இன்னைக்கும்? நம்ம சாஸ்திரம் சொன்னதுதான் அது. நம்ம சாஸ்திரம் கர்ப்பத்தை ஒரு வயசா. அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் 50 வயசான ஒண்ணு, இப்ப என்ன வயசுன்னா 50+ அப்படின்லாம் இன்னைக்கு டாக்டர் எழுதுறா. பதில 50 முடிஞ்சு 51 நடக்கிறதுன்பா. 51 கம்ப்ளீட் ஆனப்புறம் தான் 51 அர்த்தம் இல்ல, 50 முடிஞ்சாலே 51 வந்துடுத்து. கர்ப்பத்தை கனெக்ட் பண்ணி தான் அது அந்த விஷயத்தை சேர்க்கிறது. இங்க பாயசம் சாப்பிட்டதுனால அப்பாட்ட 2 மாசம்ங்கிற கணக்கு வராது, அம்மாட்டையே 12 மாசம். இந்த சட்டத்தை மீறதுக்கு பகவானுக்கு இஷ்டம் இல்லை. இது அப்பா சம்பந்தம் இல்லை, அம்மா சம்பந்தம் தான் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு 12 மாசமும் அம்மாட்டையே இருந்துட்டானா. இப்படி ஒரு வியாக்கியானம். இன்னொரு வியாக்கியானம், பகவானுக்கு 10 மாசத்துல பிறக்கணுங்கிற எண்ணம் தான். இந்த கௌசல்யக்கு ஜோசியர்களும் ஜோதிடர்களும் குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டார்கள், டாக்டர்களும் குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டார்கள். உன் ஜாதகப்படி உனக்கு குழந்தை பிறக்காதுன்னுட்டார்கள். டாக்டர்களும் சொல்லிட்டார்கள் உனக்கு குழந்தை பிறக்காது, வயசெல்லாம் தாண்டி போயிடுது. ஆனா அவள் தெய்வத்தை நம்பரத்தை விடல. நதெய்வ தோஷணம் வியர்த்தம் பவிஷ்யதி கதாச்சனா அப்படின்னு. தெய்வம் இந்த ஜோதிடர்களோ டாக்டர்களோ தெய்வமா இல்லை அப்படி சொல்ல முடியாது. தெய்வம் நினைச்சா எதுவும் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நிரூபணமாயிருக்கு. தெய்வம் கைவிடாது, தெய்வம் கைவிடாதுன்னு இவள் நம்பி 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 நம்பினா மட்டும் போராது, அதற்குள்ள காரியம் செய்யணும். நித்தியப்படி ரங்கநாதனுக்கு திருவாராதனம் பண்ணி பூஜை பண்ணி அந்த ரங்கநாதனுக்கு முன்னாடி உட்கார்ந்து கண்ணை மூடுன்னு ரங்கநாதன்கிட்ட பிரார்த்திப்பல். பிராணாயாமேன புருஷம் தியாயமானா ஜனார்தனம். வம்சவிருத்திக்கு ஒரு குழந்தையை கொடு, வம்சவிருத்திக்கு ஒரு குழந்தை வேணும், மாதாவா வேணும், அம்மாவா. அது அம்மா ஒரு பெண்களோட ஒரு பூர்ண நிலை இல்லையா அது. அதனால தான் லலிதா சஹஸ்ரநாமம் மாத்ரே நமஹா அப்படின்னு ஆரம்பம். ராஜராஜேஸ்வரி நமஹா, காமாட்சி நமஹா, மீனாட்சி நமஹான்னு அர்ச்சனையே கிடையாதுங்க. மங்களாம்பிகாய் நமஹான்னு கிடையாது. முதல் அர்ச்சனையே அம்மாவுக்கு நமஸ்காரம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா அப்படின்னு. அம்மாங்கிறது தான் முழுமையான நிலை. அதனால எனக்கு அந்த நிலை அடையணும், எனக்கு ஒரு குழந்தையை கொடு அப்படின்னு இவள் பிரார்த்திக்கிறார். ஒரு நாளைக்கு பகவான் வைகுண்டத்தில் இந்த கௌசல்யனுடைய கணக்கு எடுத்து பார்க்கிறார். இவ பூஜை பண்ணினதுக்கு ஒரு பலனை தரணும். என்ன பலனை தரலாம்னா, இவர்கிட்ட இருக்கிற ஹையஸ்ட் ப்ராப்பர்ட்டி வைகுண்டம் தான். அவ பூஜை பண்ணினது அதை விட பெருசா இருக்கு, இந்த வைகுண்டத்தை விட பெருசா இருக்கு. இவ பூஜை பண்ணினதுக்கு வைகுண்டத்தை கொடுத்தா குறைச்சு கொடுத்துதான் ஆயிடும், மதிப்பு குறைச்சு கொடுத்துதான் ஆயிடும். அதனால கோடி வைகுண்டமான ஆனந்தம், அந்த சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரி தானே பிள்ளையா வந்து பிறக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்றார். அப்படிதான் வந்தா. அதனாலதான் பகவான் வந்தா. இந்த ரங்கநாதரை இவள் பூஜை பண்ணி தியானம் பண்ணுவாள். பத்தேல தியாயமானா ஜனார்தனம்னு. தியானம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். பொதுவாகவே உடம்பை பற்றி சொல்லும்போது கர்ப்பவாசம்ங்கிறது 27 நரகமும் சேர்ந்து அனுபவிக்கிற கஷ்டம்ங்கிறது சாஸ்திரம். கர்ப்பவாசம்னா நாம் என்னமோ சௌக்கியம் நினைச்சுட்டு இருக்கோம். மேலே ஆகார பை, கீழே மலைப்பை, இதுக்கு மத்தியில் இந்த கர்ப்பப்பை. ஏதாவது உரப்பா கரப்பா இவன் வாயில் இல்லதெல்லாம் அள்ளி போட்டுட்டான்னா அதுவே எரியும் உடம்பெல்லாம். அதுக்கு கீழேந்து புழு பூச்சிகள் பிடுங்கி எடுக்கும், தவிக்கும் அந்த குழந்தை. அதனால தான் கர்ப்பிணி பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், கண்டத்தை சாப்பிடக்கூடாது, இப்படி படுத்துக்காத அப்படி படுத்துக்காத, குழந்தைக்கு மூச்சு முட்டுற மாதிரி அந்த திணற மாதிரி எல்லாம் பண்ணாதெல்லாம் சொல்லுவார்கள். ஜாக்கிரதையாக ஒரு நியமத்தோடு வச்சுப்பார். ஒரு சாதாரணமாக கர்ப்பவாசத்தில் இருக்கிறது அவ்வளோ கஷ்டமானது. கௌசல்யனுடைய வயறு
பகவானை நினைச்சு நினைச்சு ஹிருதயம் முழுக்க குளிர்ந்து இருக்கிறதுனால ஒரு ஏசி போட்டா மாதிரி இருக்கிறதே, பகவான் உள்ள வந்து உட்கார்ந்துக்கிறதே 10 மாசத்துல பிறக்கணுங்கிற எண்ணத்துல தான் வந்தவன் தூங்க ஆரம்பிக்கிறதே தட்டுக்கிட்டு போய் 12 மாசம் தூங்கி போயிட்டான். என்ன சார் இப்படி போய் வயத்துல தூங்கி போயிட்டான்னு சொல்றது ஒரு ஒரு வியாக்கியானமா அப்படின்பா. அப்படிலாம் யாராவது தூங்குவாளான்னா ரொம்ப சொல்ல வேண்டாம். இந்த பஸ் ஸ்டாண்டில் மினி பஸ்ஸில் ஏறி இந்த வெய்ய காலத்தில் ராமசுவாமி கோவிலில் இறங்கணுங்கிறத விட்டுட்டு தாராசுரத்தில் இறங்கணும் எத்தனை பேர் இருக்கா தூங்கி போய்? இங்கேருந்து வரத்துக்கு 10 நிமிஷம் கிடையாது ராமசுவாமி கோவிலுக்கு வரதுக்கு, அதுக்குள்ளே தூங்கி போடுவான் பஸ்ஸில். இந்த வெயிலில் இத்தனை கசகசையிலேயே நமக்கு தூக்கம் வருதுன்னா அது அப்படியே பகவான் ஆனந்தமாக இருக்கிறதுனால தூங்கி போயிட்டார் அப்படியும் எடுத்துக்கலாம். இல்லை பகவான் காமிக்கிறதுக்காக 12வது மாதம் துவாதசே மாசே சைத்திரத்தில் வந்து பிறந்தான். நவமி திதி. நவமி அப்படிங்கிறது அஷ்டமி நவமிங்கிறது திதியில் வர்ஜியம். நல்ல காரியங்களுக்கு அதை எடுக்க மாட்டான். அஷ்டமி நவமி பரணி கார்த்திகை இதெல்லாம் பரணி கார்த்திகை மட்டும் இல்லை, ஆயுள்யம் முப்பூட்டம் கேர ரேவதி முப்பூரம் கேட்டை இதுன்னு சில நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. 12 நட்சத்திரம் இருக்குது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா பஞ்சாங்கத்தை நாம் பார்த்தோம்னா மேல் நோக்கு நாள், சமநோக்கு நாள், கீழ் நோக்கு நாள் அப்படின்னு போட்டிருக்கும். இந்த கீழ் நோக்கு நாளில் காரியம் பண்ணக்கூடாது நல்ல காரியங்கள்லாம். சமநோக்கு நாள் மேல் நோக்கு நாளில் பண்ணலாம், கீழ் நோக்கு நாளில் பண்ணக்கூடாது. அஷ்டமி நவமிங்கிறது பெருசாக எடுக்க மாட்டார் ஜாதகத்தில் ஜோசியர்கள்லாம். இது 2 நேர போச்சு வைகுண்டது பெருமாள்கிட்ட. எங்களை வச்சு வரிசையில் வச்சு அவமானப்படுத்த வேண்டாம், எங்களையே தூக்கிடுவோம். இந்த கார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோமோ பைக்கு கார்லாம் ஒரு 25 வருஷம் முன்னாடி ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் கேட்டோம்னா 8ல் நிற்கிறதும் பாவம். 8ஆம் நம்பர் வந்தால் நின்றுடும் அப்படியே, அதுக்கு மேலே ரெஜிஸ்டர் ஆகாது. அப்புறம் எவனாவது துணிஞ்சு 8 வாங்கினதுக்கு அப்புறம்னா அடுத்த நம்பரே தாண்டும். அப்புறம் கவர்மெண்ட் பார்த்தது அதையே எடுத்துடுத்து. இப்போ 8ங்கிறதே கிடையாது. நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணினா கூட்டுத்தொகை 8 வராது. அது மாதிரி இவர்கள் சொன்னார்கள், எங்களை தூக்கிடுங்க, எங்களை வைக்கவே வைக்காதீங்க, பங்கியில் வச்சு அவமானப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்ல பகவான் சொன்னான், ஏன் எங்களெல்லாம் மதிக்கவே இல்லை, உங்களை தானே மதிக்கணும். 2 அவதாரம், ஒரு அவதாரம் நவமியில், ஒரு அவதாரம் அஷ்டமியில். ராமாவதாரம் ராமநவமி, கிருஷ்ணாவதாரம் ஜென்மாஷ்டமி. உங்களை உலகமே பூஜை பண்ற மாதிரி நான் பண்றேன். ஆனா ஜோசியர்களை என்னால மாற்ற முடியாது. நீங்க நான் என்ன பண்ணினாலும் அவன் வேண்டான்னு தான் சொல்லுவான். அஷ்டமியா நவமியா வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவான். நவமி அப்படி ஒரு அர்த்தம். இன்னொன்னும் இந்த 9ங்கிற எண்ணிக்கை இருக்கு பாருங்களேன், அதுக்கு மேலே எண்ணிக்கை கிடையாது. அதுக்கு மேலே 0ங்கிறதையும் இந்தியா தான் கண்டுபிடிச்சது. திருப்பி இதுக்குள்ளே தான் விவகாரம். இன்னொரு விசேஷம் இருக்குதுல்ல, நியூமராலஜியில் சொல்கிறேன். இந்த 9ங்கிறது அழியவே அழியாது. நீங்கள் என்ன பண்ணினாலும் அது அப்படியே இருக்குமே. 1 9 9, 29 18, 1 8 3 9 27, 2 7 4 9 36, 3 6 எதை கூட்டினாலும் அப்படி தான் வரும். இந்த 9ங்கிற எண்ணு மட்டும் அழியவே அழியாது. நான் அழிவில்லாதவன் காமிக்கிறதுக்கு தான் நவமி. நவம் சைத்ரே நவமிகே திதௌ நட்சத்திரே அதிதி தெய்வத்திய. நட்சத்திரங்களை அதிதிய தேவதையாக உடைய நட்சத்திரம் புனர்வசு. புனர்வசு நட்சத்திரம் அதிதிர் தேவதா. வேதம் தெரிஞ்சு ராமாயணம் சொன்னாதான் புரியும். அது நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தெய்வங்கள். இந்த புனர்வசு நட்சத்திரத்துக்கு 2 3 விசேஷம். ஒன்று இப்போ யோகம் பார்க்குறோமோன்னு நாம சித்த யோகம், அமிர்த யோகம், மரண யோகம் அப்படின்னு. இது எதை வச்சுன்னு வருதுன்னா அந்த நட்சத்திரம் என்ன கிழமையில வருதுங்கிறத வச்சுன்னு தான் வருது. இந்த புனர்வசு நட்சத்திரத்துக்கு மட்டும் என்ன விசேஷம்னால் 365 நாளும் அதுக்கு மரண யோகம் கிடையாது. எந்த கிழமையில சேர்ந்தாலும் மரண யோகமே வராது. இன்னைக்கு புனர்வசு நட்சத்திரமா காரியம் பண்ணலாம், யோஜனை பண்ணாம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. பகவானுக்கே ஒரு பெயர்
புனர்வசூன் அனகோ விஜயோ ஜேதா விஸ்வயோ நிப்புனர்வசு உபேந்திரோ வாமன விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சொல்கிற போனோம் புனர்வசவே நமஹா அப்படின்னு. ஆகாசத்துலேயும் பார்த்தோம்னா நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரங்கிறது ஒன்று சிலது தான், சிலதெல்லாம் 2 3 இப்படிலாம் கலந்து இருக்கும். இது 6 நட்சத்திரம் உள்ளது, இது 4 நட்சத்திரம் உள்ளது புனர்வசுங்கிறது. இப்படி பார்த்தேன்னா 1 2 3 4ன்னு இப்படி இருக்கும். இது போட்டு மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு, நேர் வளைவாகவும் இருக்காது, இப்படி 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 இருக்கும் போட்டு மாதிரி. பிறவி பெருங்கடல்ல இக்கராக்கரை தெரியாம தவிக்கிறவர்களை கரையேற்றி விட வந்த போட்டுன்னு காமிக்கிறதுக்காக பகவான் அதுல வரான். புனர்வசு நட்சத்திரத்துல புனர்வசு நட்சத்திரே அதிதி தெய்வத்தை சோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு. ஜாதகத்தில் உச்சம் இருக்கணும். கிரகங்கள்லாம் உச்சம் இருந்தா போறாது, அந்த உச்ச தசை வரணும். 2 விஷயம் இருக்குதுல்ல. கிரகங்கள் உச்சமா இருந்தா மட்டும் போராது, உச்ச தசை வரணும். காளிதாசன் சொல்லும்போது இந்த ஜாதகத்துக்கு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு, ஜாதக சந்திரிகான்னு பேர். உச்சம் இருந்தும் ராஜயோகம் இருந்தும் அந்த தசை வரலைன்னா காஷ்மீர தேசத்து கழுதைகள்னு எழுதினாவும். அப்படின்னா காஷ்மீர்லயே பிறந்தாலும் கழுதை குங்குமப்பூ போயா திங்கும், அது கழுதை பேப்பரை தான் திங்கும். அது மாதிரி இவன் ஜென்மால என்ன இருந்தாலும் அதிர்ஷ்டம் இருக்காதுன்னு அர்த்தம். அந்த தசை வரணும், ராஜயோகம்ங்கிற தசை வரணும். உச்சமான கிரகம் என்னைக்குமே கெடுதல் பண்ணாது. அந்த ஜாதக ரீதியா லக்ன ரீதியா அது கெடுதலான கிரகமா இருந்தாலும் அவனுக்கு கெடுதலை பண்ணாது. 2 3வது விஷயம், ஒரு கிரகம் உச்சமா இருந்தா இன்ன யோகம், 2 கிரகம் உச்சமா இருந்தா இன்ன யோகம், 3 கிரகம் உச்சமா இருந்தா இன்ன யோகம்னு வரத்தே 5 கிரகம் உச்சமா இருந்தா பஞ்சோச்சே லோகநாயகா அப்படின்னு சாஸ்திரம். உச்சம்னா என்ன அது முதல்ல தெரியணுமோ. நம்ம கட்டத்தில் கடகத்தில் கடக ராசியில குரு இருந்தா உச்சம், மேஷ ராசியில சூரியன் இருந்தா உச்சம், கன்னி ராசியில புதன் இருந்தா உச்சம், மீன ராசியில சுக்கிரன் இருந்தா உச்சம், ரிஷப ராசியில சந்திரன் இருந்தா உச்சம், மகர ராசியில செவ்வாய் இருந்தா உச்சம், துலா ராசியில சனி இருந்தா உச்சம். 7 பேருக்கும் 7 இடம். இதுக்கு எதிர்நிலை நீச்சம்ங்கிறது. இந்த கிரகம் உச்சமா இருந்துடுச்சுன்னா ரொம்ப விசேஷம். ராமருக்கு 5 கிரகம் உச்சம். 5 கிரகம் உச்சத்தோடலாம் அவன் பிறக்கவே முடியாது. கடக லக்னம், கடக ராசி, புனர்வசு நட்சத்திரம், வாக்பதா விந்துநாசகா குருவும் சந்திரனும் சேர்ந்ததான ஒரு யோகம் அது. இதுல சித்திர மாசத்துல சைத்திரத்துல நவமி திதியில பகவான் அவதாரம் பண்றான். கௌசல்யா அஜனயத்ராமம் சர்வலக்ஷண சயுதம் விஷ்ணோரர்த்தம் மகாபாகம் புத்திரமைக்ஷ்வாகவர்தனம். ராமர் பிறந்தது புதன்கிழமை. நான் நேற்றுக்கு ராமாவதாரம் சொல்லணும்னு தான் முதல்ல நினைச்சேன். நான் சரி இதுவாது ஒரு இதை அனுசரித்து வரட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு மாற்றினதுனால. ராமரோட பிறந்த நாள் எதுன்னா புதவாரம் தான். புதன்கிழமை தான் ராமருக்கு ரொம்ப விசேஷமே. புனர்வசு நட்சத்திரம் புதவாரங்கள்லாம் ராமருக்கு ரொம்ப விசேஷம். அந்த புதவாரத்தில் ராமன் பகவான் அவதாரம் பண்ணுறார். மறுநாளைக்கு பூச நட்சத்திரத்தில் பரதன் பிறக்கிறார். ராமர் பிறக்கிறதே எப்படி பிறந்தான்னால், உலகம் முழுவதும் பரமாபத்தை அடைந்த சமயத்தில் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியன்னு எந்த பகவானுடைய திருவடியில் விழும்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றதோ அந்த பகவான் இந்த கௌசல்ய திருவடியில் விழுந்தான். கௌசல்யா அஜனயத்ராமம் சர்வலக்ஷண சயுதம் பிறந்தானே தவிர தரிசனம் வைகுண்ட ரூபத்தோட சர்வலக்ஷணமா விஷ்ணுவோட பூர்ணமான அம்சம். கௌசல்ய பார்த்து சந்தோஷப்படுறார். மறுநாளைக்கு பரதன் பிறக்கிறான். அதுக்கு மறுநாளைக்கு ஆயில்ய நட்சத்திரத்தில் லக்ஷ்மணனும் சத்ருகுணனும் பிறக்கிறார். 3 நாளைக்குள்ள 3 பேரும் பிறக்க, ஒரு குழந்தை தனக்கு பிறக்குமா வாழ்க்கையில அப்படின்னு தவிச்ச தசரதனுக்கு 4 குழந்தைகள். அதுவும் ராஜவம்சத்தில் குழந்தை பிறந்தா நாடே கொண்டாடும். அதை ஒரு சம்பிரதாயம் அந்த காலத்துல எல்லாம்.
இன்றைக்குமே ஜப்பான், இங்கிலாந்து இந்த இதெல்லாம் இந்த பழக்கம் இன்றைக்கும் உண்டு. அவள் ஆட்ட ஆடலைனாலும் அந்த வம்சம் இருக்குது. அந்த வம்சத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அதை நாட்டிலேயே கொண்டாடுவார்கள். ஒரு காலத்தில் நம்ம தேசத்தில் ஏன்னா நம்ம ஆளக்கூடிய ஒரு பரம்பரையில் ஒரு குழந்தை வர்றது அப்படின்னு ஒன்று சந்தோஷமாக அயோத்திய உற்சவஷ்ட மகாநாசீத்து அயோத்தியாயாம் ஜனாகுலஹா அப்படின்னு அயோத்தியில் வசிக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே இது ஒரு பெரிய திருவிழாவாக எடுத்து கொண்டாடி ராமனுடைய பிறந்த நாளை சந்தோஷப்பட்டார்கள். அப்படிங்கிற பரியந்தம் இன்றைய தினம், நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சி.